ஸோ மூணாவது மேட்ச்சு. ஸோ ஏ கிரவுண்டில். ஸோ இந்த மேட்ச் இருக்கிறேன்னா ஸ்டார்வுட் யுனைடெட் விசஸ் பசிபிக் ப்ரெடேட்டர்ஸ் 2 டீமான மேட்ச்சு. ஸோ மேட்ச்சுக்கு 8 ஓவர் 5 பவுலர்ஸ் கூட யூஸ் பண்ணும். 2 ஓவர் பவர் பிளே இருக்க போகுது. ஸோ முதல் ஓவர் காமன் பவர் பிளே. ஸோ நல்லா போட்டுருக்கிறாரு பவர் பிளேயை. ஸோ பவுண்டரிஸ் விட்டு கொடுக்கல இது வரைக்கும். ஸோ 2 டாட் பால் போட்டுருக்காரு. ஸோ 4 பால் ரிமைனிங் இருக்குது. வாட் அ பவுலிங் மேன். ஸோ ஒயிட் லைன் யார்கர் டாட் பால் போட்டுருக்காரு. டிஃபென்ஸ் டாட் பால். லாஸ்ட் 2 டாட் கனெக்ஷன் ஸ்ட்ரைட்டாக போகுது. சிங்கிள் ரன். ஐயோ டாட் பால் நல்லா போட்டுருங்க. ஸோ பவுண்டரி சுட்டு கொடுக்கல. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ பவுண்டரி சுட்டு கொடுக்காமல் நிறையா போட்டுருக்காரு. ஸோ ஒரு ரனில் போட்டுருக்காருங்க. ஸோ இதோட ஸ்டார்வுட் யுனைடெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் ஸ்டார்வுட் ஒரு ரன் பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் நல்லா இருந்திருக்கு. ஸோ நியூ பவுலர் ஸ்லாட்டில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ள குயிக்காக வந்துச்சு டாட் பால். செகண்ட் பால் அப் டு வாக்கிங் லைன். நல்ல கீப்பிங். ஸோ பவுண்டரியே போயிடுச்சு. ஸ்ட்ரைட் அவரோட கால் பட்டு. ஸோ அப்பீல் பண்ணுறாங்க. சிங்கிள் ரன். அப் டு வாக்கிங் லைன். ஸோ ஒயிட் லைன் யார்கர் சிங்கிள் ரன். ஷார்ட் பவுண்டரி. ஓவர் முடிவில் 9 ரன் பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் டீம் ஸ்டார்வுட் யுனைடெட். ஓவரில் ஒரு 6 ஒரு டாட் வந்துச்சு. ஸோ ஒரு ஃபோன் கால் இம்பார்ட்டன்ட் கால் வந்துச்சு. அதனால் அதை எடுக்க முடியல. ஸோ ஃபோன் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ 2 பாலில் 6 ரன் பதிவு பண்ணுறாங்க. ஸோ மூணாவது பால். கேட்ச் முக்கியமான கேட்ச். ஸோ பவுண்டரி போயிடுச்சுங்க. ஷார்ட். ஐயோ பெரிய 6. ஸோ அம்பேர் கால்கிட்ட போய் குத்தி இருக்கு. அவ்வளோ தூரம் போயிருக்கு 6. ஸோ லாங்கஸ்ட் 6. ஷார்ட் அகைன். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் 6 போயிடுச்சுங்க. பேக் டு பேக். ஸோ இந்த வாரம் எக்ஸ்பென்சிவ் விளையாடுறது கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு பவுண்டரி 2 6ன்னு சொல்லி இதோட 4 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 3 ஓவர் முடிவில் 32 ரன் பதிவு பண்ணுறாங்க. விக்கெட் எதுவுமே லாஸ் பண்ணாமல் டீம் ஸ்டார்வுட் யுனைடெட். சரி ஓகே அப்படியே இருக்கியா? ஜாகிங் லைன் போட்டாங்க. குயிக் சிங்கிள் கிடைக்கும் மிட் விக்கெட்ல சில பேருக்கு. மேட்ச் லைன் நினைச்சேன். பட் இருந்தாலும் ஃபீல்டர் கீழ வந்து கேட்ச் பிடிக்க முடியல. அங்க ஒரு டாட் பால் ஒரு குயிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க. 2 ரன் ஓட்டிங்களா? சரிண்ணா. அப்டேட் ஆகலாம். அப்டேட் ஆக சொல்ல போறேன். 2 ரன் ஏறா இருக்கு ஸ்கோர் கார்டுல. Keep it on.
Over 46. யாக்கிங் லென்த் மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒரு மிஸ்டேக் மாதிரி தெரியுது. 4 ரன் ஆடுறா. எஸ் 4 ரன் ஆடுறா ஸ்கோர் கார்டு. மனோஜ் பிரபு விக்கெட் எடுத்து வெளியே திரும்புறாரு. புது பேட்ஸ்மேன் கார்த்திக் உள்ள போயிட்டு இருக்காரு. 23 மேட்சஸ் 89 ரன் 7 ரன் ஆவரேஜ் 7 ரன் அடிச்சுட்டா வெளியே வருவார் எல்லா மேட்சும். அப்படி ஒரு பேட்ஸ்மேன். Over 71 runs. பால் எனக்கு போச்சுன்னு தெரியல. நான் தேர்ந்தேன் 4 ரன்களா மாறுது. 2 பேக் டு பேக் சிக்ஸஸ் இல்ல, நடுவில் ஒரு டாட் பால். மொத்தம் 3 பால் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். பண்ணிட்டாருங்க. 6 டாட் பால் 6 டாட் பால். சொன்ன மாதிரி அடிக்கிறாருங்க. எஸ் 6 டாட் பால் 6 டாட் பால் 6 அப்படின்னு வச்சிருக்காங்க. கடைசி பால் டாட் பால் மாறுமா பவுலிங் டீமுக்கு கொஞ்சம் சந்தோஷமா கொடுக்குமா அப்படின்றத பார்க்கணும். 78க்கு அது 79 வரும். எஸ் டாட் பால் முடிக்கிறாங்க. 18 ஓவரோட ஃபைனல் ஓவர் முடிக்கிறாங்க. 8 ஓவர் முடியல. 70 Overs 91. batsman. Or 99. 99. நீங்க ப்ரோ அவட்ட சொல்லுங்க, பிச் பண்ண சொல்லுங்க. பவுண்டோ பிச் பண்ண சொல்லுங்க, பரவாயில்ல. போதா பாலே. Looking at once again dot ball Mari.
Clean ball, back to back, மறுபடியும் 2 விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் ஷாகுல் உள்ள போறாரு, மறுபடியும் bowler தான் ஹாட்ரிக். Dot ball. முடிவில் 24 ரன்கள். ரெண்டு பேக் டு பேக் டாட் பால்ஸ் டெரன்ஸ் கிட்ட இருந்து. ஒவ்வொருத்தரோட பவுண்டரி போனா சந்தோஷப்படுவாங்க, பட் ஆனா பவுண்டரி போகாம ஸ்டாப் பண்ணி 235. டேக் யூ ஷேஷ் ஆறாவது விக்கெட் எடுக்கறாங்க இங்க வேர்க்குரி 11. ஒரு புது பேட்ஸ்மேன், ஒரு செட்டில் பேட்ஸ்மேன் தேவை உங்களுக்கு. சிங்கிளோட ஸ்டார்ட் பண்றாங்க. நிஷாந்த் ஆன் ஸ்ட்ரைக், 2 4 அடிச்ச நிஷாந்த் ஆன் ஸ்ட்ரைக். டாட் பால் மாறுது. Welcome, Raghav. பேட்ஸ்மேன் கௌரவ் கிட்ட இருந்து பகர். Four over 75 runs. கண்டிப்பா ஒரு பவுண்டரி தேவை, 6-4 ஏதாவது ஒண்ணு தேவை. 2 ரன் ஒன்னா கடைசி பால் பிரஷரா மாறிடும். இந்த பால் ஒரு 6 ஒரு பவுண்டரி ஏதாவது ஒண்ணு இருந்தா மர்க்குரி அவனுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். கிளியர் பண்ணிருக்காரு. ஒரு பால்ல 3 ரன் தேவை. இப்போ ஒரு பாலா 2 பாலா 2 பால்ல 3 ரன், ஒரு பால்ல 3 ரன் தேவை. எஸ் பெரியமல் என்ன பண்ணுவாரு அப்படின்றத பார்க்கணும். ஸ்ட்ரைக்கர் Score 87.
90. ஓவர் ரன்ஸில் 8 ரன் வந்திருக்கு. 6 பாலில் 16 ரன்னு அடிக்கணும். ஸோ கடைசி 6 பால் 6 பாலுக்கு 16 ரன் பதிவு பண்ணும். ஸோ நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நிறைய சிக்ஸஸை பதிவு பண்ணுறாரு, அதுவும் முதல் மேட்ச்லேயே. ஸோ கேட்சுக்கான வாய்ப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரெஷர் ஆகும். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் 88 ரன்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ 12 ரன் அடித்தா ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் 100 அடிப்பார். ஸோ 3க்கு 13. ஸோ நியூ பேட்டர் ஸ்ட்ரைக் இல்லை சான்ஸ் கேட்ச். ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றணும், ஸ்ட்ரைக்கை மாற்றிட்டாங்க. ஸோ கடைசி ஒரு பாலுக்கு 12. ஸோ விக்கெட். ஸோ மேட்ச் வின் பண்ணுறாங்க டீம் ஸ்டார்வுட் 119 ரன். ஸோ ஒரு ஹியூஜ் டார்கெட்டாக ஸோ கஷ்டப்பட வச்சிருக்காரு. ஸோ பேட்ஸ்மேன் ஸோ 88 ரன்கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சிக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ ஒன் சைடு ஆக போகுதுன்னு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஸோ ஒன் சைட்லாம் ஆகாது, நான் அடித்து மேட்ச்சை கொண்டு வருவேன்னு சொல்லி ஸோ மேட்ச்சை கொண்டு வந்தார். ஸோ லாஸ்ட் டைம் மிஸ் ஆயிரு. ஸோ லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வெல் பிளேடு.